கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேலைக்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் கண்கண்மணி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவர். இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. வேதாகமத்தை திறந்து நாம் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 46:10 வாங்கி. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து. இந்த 8வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதியிலே கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்துருங்க. ஸ்தோத்திரம். எங்கெங்கே ஓடி களைப்பா என்னென்னமோ காரியங்கள் செய்து பாருங்க, ஒன்றுமே நடக்கலை, என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியாமல் முடிச்சுட்ருக்கீங்களா? இந்த காலை வேலையிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் நானே என்று என்ன பண்ணுங்க? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் யாரும் தெரியுங்களா? அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் போஷித்து காக்கைகளுக்கு தேவையான, பறவைகளுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் அவர்களுக்கு தருகிற தேவன் உங்களை கைவிடுவாரா? உங்களை நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். நீ சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து. அப்போ இந்த ஆண்டோட நாளில் காலை வேலையிலே கூட தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து, ஆண்டவர் இந்த 8ஆம் மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இங்கே அமர்ந்திருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடி அமராதபடிக்கு சோதனை பலவிதமான நம்முடைய அலங்கழிப்பு வாழ்க்கை, நம்ம போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் கூட ஆண்டு காலம் இந்த 8வது மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதல், உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிருபையும் தருகிற ஆண்டவர். அதில் நீங்கள் 46 9ஆம் வசனத்தை கூட வாசிங்கன்னா 46:9 வாசிப்போமா? சோதரம். அவர் பூமியின் கடையின் முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற யுத்தங்கள் பயங்கரமான, ஆங்காங்கே பயங்கரமான, ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படி புலம்பி விடலாம். அன்றைக்கி எகிப்து தேசத்தில் கூட யுத்தங்கள் பாருங்கள், கடலில் இந்த முன்னாடி கடல், பின்னாடி பார்வோன் சேனை, பயங்கரமான போராட்டம். இப்போ எத்தனை வருஷங்கள் அடிமையாக இருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் கலந்து வரும் பொழுது, அவர் கடந்து இந்த எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது பயங்கரமான பின்னாடி இந்த பார்வை என்ன பண்ண விடமாட்டான். எப்படியாவது ஜனங்கள் விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இந்த 8வது மாதத்தில் எந்தவித போராட்டங்களாக இருந்தாலும், எந்தவித காற்று என்ன பண்ணார்? ஓய பண்ணுகிற ஆண்டவர். ஆமை. காற்றையும் கடலையும் எத்தனை கொந்தளிச்சாலும் ஆண்டவர் சொல்கிறார், அந்த காலையில் இறையாதை அமைதலாயிரு சொல்லுகிற ஆண்டவர். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஈட்டியை, உங்கள் வாழ்க்கையிலே வருகிற எல்லா ஈட்டிகளும் அம்புகளும், சத்துரு வருகொண்டு கொண்டு எல்லா விதமான போராட்டமான ஈட்டிகளை அவர் என்ன பண்ணுறார்? முறித்து போடுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த விதமான ஆயுதங்கள் இருந்தால் அது என்ன பண்ணாதுங்க? வாய்க்காது. வசனம் சொல்லு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. பிள்ளைகளே, அவர் என்ன பண்ணுறார்? யுத்தங்களை ஈட்டியை முறிக்கிற, வில்லை ஒடிக்கிறார். ஆமே சோத்திரம். உங்கள் வாழ்க்கை இருக்கிற எந்த விதமான ஆமே சோத்திரம் ஒன்றுமே செய்ய முடியல. பஸ் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லை. அந்த கிரிகளை என்ன பண்ணுறாரு? அந்த அசுத்தாவின் கிரிகள் வாழ்க்கையில் எல்லாரும் அது முடித்து நொறுக்கி என்ன பண்ணுறார்? உண்மையாக்கி அவர் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு எல்லாமே நான் சமாதானத்தை கொடுக்குறது, எல்லாமே உனக்காக சிலுவையில் உனக்காக என்ன பண்ணுறேன்? மறித்து அடக்கம் முன்ன உயிரோடு இருந்து உனக்காக உயிரோடு இருக்கிற என்னுடைய சமூகத்திலே நீ அமர்ந்திருந்து. அதான் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவராக இயேசுவை தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன். அவர் உயர்ந்திருக்கிற தேவன். அவரை நீங்கள் இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரை நீங்கள் உயர்த்தும் பொழுது, நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய என் ஆண்டவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் வழிநடத்தின ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலே பாலும் தேனும் ஓடுகிறதான கானானுக்குள்ளே, ஆசுவாதத்துக்குள்ளே, சந்தோஷத்தும் என்ற மகிழ்ச்சிக்குள்ளே நன்மையை கொடுமுடியாக ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகளே, அதற்கு நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய பாதம், ஆண்டுடைய சமூகத்தில். அதான் சொல்ற, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் நமக்குள்ளே உயர்ந்து இருக்கிற ஆண்டவர். வசனம் இப்படியா நான் உயர்த்தப்படும் பொழுது என்ன பண்ணுற? எல்லாவற்றையும் என்ன பண்ணுற? இழுத்து கொள்ளுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடமா இருந்தாலும் நான் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். இந்த 8வது மாதத்தில்
உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஆண்டவர் ஆசுவாயத்தை கொடுக்கும்படி இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியது காரியம் தான், அவருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து, அப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் ஆஸ்வதிக்க முடியும், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆண்டவரே மாற்ற முடியும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையை அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க என்று அவருடைய பாதத்தை நீங்கள் கெட்டி பிடிக்கும் பொழுது, அமரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய சமூகம், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமே சோதர கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாத ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் இந்த 8வது மாதத்தில். ஆமே சோதர இந்த தேவன சமூகத்தில், இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா அதான் நல்ல பங்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 1ஆம் தேதிக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைபடாது என்பது 8வது மாதத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். யுத்தங்களை ஓய பண்ணுகிற, போராட்டங்களை ஓய பண்ணுகிறவர் அற்புதங்களை செய்வீராக. இந்த பிள்ளைகளை ஞானத்திலும் கிருபையிலும் சமாதானத்திலும் நிரப்புவீராக என்று மனதார்ந்த குடும்பத்தை, பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க, ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார். நன்மையும் கிருபையும் இந்த 8வது மாதத்தில் இவர்கள் தொடர்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.